ஹலோ, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். திருமந்திரம் படிங்க. திருமந்திரம் படித்தா வாழ்க்கையே ஓரளவு தெளிவு ஏற்படுது. என்னை பொறுத்தவரையும் என்னால் முடிஞ்ச வரையும் நான் படித்ததை உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு திருமந்திரம் படிங்க. முதல் மந்திரம் திருமந்திரம், கடவுள் வாழ்த்து. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரித்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் உணர்ந்தான் இட்டே. இதுக்கு பொருள் தந்திருக்காங்க பாரு. ஒரு பொருளாய் உள்ளவன் முதற்கடவுளே. ஒரு பொருளாய், ஒரே ஒரு பொருள், உலகிற்கே ஒரு பொருள், முதற்கடவுளாய், அவனே முதற்கடவுள். முதற்கடவுளே வேறில்லை. அவனே முதற்கடவுள், வேறில்லை, எந்த கடவுளும் இல்லை. அவனது அருள் அறக்கருணை மரக்கரணை என இரண்டாயிருக்கும். இரண்டவன் இன்னருள் நின்றனன். இரண்டவன் இன்னருள் நின்றனன் அப்படின்னா அவனது அருள் அறக்கருணை மரக்கரணை என அவனோட அருள் ரெண்டாக பிரியுதுன்னா அறக்கரணைனா அருளாகவும், மரக்கரணைனா தண்டித்து திருப்பிடியும் அவனை சரியான பாதையில் கொண்டு வர்றதாகவும் மரக்கரணை. இதுதான் அறக்கருணை மரக்கரணை. ரெண்டும் கருணையாலே, அந்த அருளே கருணையால் தான் ஆகுது. யாரோட கருணையால்? அவனால். என இரண்டாய் இருக்கும். இரண்டு. அருள் காரணமாக அவன் அந்த அருள் அதுன்னு அவன் நம்ம மேலே வச்சிருக்க அருள் காரணமாக அவன் லயம் போகம் அதிகாரம். லயம்னா என்ன? லயம்னா நம்ம ஊன்றி ஒரு இடத்துல லயம் ஆகிறோம், ஒரு இடத்துல நிற்கிறோம், ஒரு பொருள் மேலே மையம் கொள்கிறோம், அதனால போகம் உண்டாகுது. போகம்னா அவங்களுக்கு தெரியும், போகம் உண்டாகி அதிகாரம் ஆகும். இது அவன் அருள் காரணமாகவே நடக்குது. இது மூன்றாக பிரியுது. லயம் போகம் அதிகாரம் என்னும் மூன்று நிலைகளில் நிற்பான். நின்று அப்படி நின்னதுக்கப்புறம் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் உறுதி பொருள் நான்கனையும் தானே உணர்ந்து உலகிற்கு உணர்த்தினான். அறம் பொருள் இன்பம் வீடு, இது திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அறம் பொருள் இன்பம் வீடு இவரும் சொல்லியிருக்காரு. இவர் என்ன மறைமுகமாக சொல்லியிருக்காரு, அவர் டைரெக்டாக சொல்லியிருக்காரு. அறம் பொருள் இன்பம் வீண்டு என்னும் உறுதி பொருள் வாழ்க்கைக்கு இதுதான். அறம் லவிக்கணும், பொருள் ஈட்டணும், இன்பம் பெறணும், இன்பம் பெற்று திருப்பிடியும் அது எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆகி திருப்படி வீடு பேருனா, நம்ம வீடு பேரு கடவுளை அடைகிறது தான் வீடு பேரு. நான்கனையும் அவனோடு சேர வேண்டும். அதுதான் என்னும் உறுதி பொருள் நான்கனையும் தானே உணர்ந்து உலகிற்கு உணர்த்தினான். அவன் தான் உணர்ந்து அதுக்கப்புறம் தான் உலகிற்கு உணர்த்தினான். செவி முதலிய ஐம்பொறிகளின் வழி. செவி முதலிய ஐம்பொறிகள்னா கண்ணு, காது, மூக்கு, வாய், அப்புறம் நம்ம தோல். இது ஐம்பொறிகள். ஐம்புலன், ஐம்பொறி எல்லாம் அதுதான் உலகிற்கு. செவி முதலிய ஐம்பொறிகளின் வழி நுகரப்படும் ஓசை முதலிய ஐம்புலன்கள் மேல் எழும்புகின்ற ஐந்து அவாவினை. ஐந்து ஆசை. ஐந்து கண்ணால் பார்த்தோன்னே கவரப்படுகிறோம். அவாவினை கேட்டோன்னே கவரப்படும். அந்த இசையினால் நம்ம கவரப்படுறோம். பேசுகிறனால இது நம்ம சுவைக்குன்னா கவரப்படுறோம். மூக்கு சுவாசிக்கிறோம், அதுவும் ஏதோ கவரப்படுறோம். யாராவது தொட்டால் உணர்ச்சி மூலமாக கவரப்படுறோம். அந்த அவாவினை வென்றான். ஐந்து அவாவினை வென்றான். அப்புறம் இது 5. ஆறாவது மந்திரம், பதம். மந்திரம்னா சத்தம். பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை என்னும் 6 அத்வாக்களாக விரிந்தான். அவனே எல்லாமே விரிந்தான். வண்ணமாகவும் புவனமாகவும், புவனம்னா உலகம், தத்துவமாகவும் புவனத்தில் உள்ள தத்துவமாகவும்,
பதம் பதம்னா எதுக்கும் பதம் வேணும்னு சொல்லுவாங்களே, பதம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் கலை எல்லா கலையும் இங்கேருந்து தான் வந்தது. இவர் தான் கொடுக்கறது. தத்துவம் கலை என்னும் 6 அத்துவாக்களாக விரிந்தான். இவன் 6 அத்துவாக்களாக அதுக்கப்புறம் விரிகிறான். அப்புறம் அந்த ஐம்புலனுக்கு அடுத்தது அதுவாக ஆகிறான். 6 அத்துவாக்களாக விரிந்தான். அதுக்கப்புறம் பிரம்மலோகம் மூலாதாரம், விஷ்ணுலோகம் சுவாதிஷ்டான், அதுக்கு மேலே இருக்கிறது இங்கே விஷ்ணுலோகம் தொப்புள்கிட்ட இருக்கிறது விஷ்ணுலோகம், உருத்திரலோகம் இதயத்திட்ட இருக்கிறது, மகேஸ்வரலோகம் தொண்டக்குழி, சதாசிவலோகம் நெத்தி பொட்டு, சத்திலோகம் அதுக்கு உச்சி, சிவலோகம் 12 அடிக்கு மேலே. இது நம்ம உடம்புல இருக்கிறது. ஆனால் இதே உலகத்துலேயும் அதே தான் இருக்கான பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்திரலோகம், மகேஸ்வரலோகம், சதாசிவலோகம், சக்திலோகம், சிவலோகம் என்னும் 7 உலகங்கள். 7 உலகங்களுக்கு மேல் சென்று அதற்கு அப்பால் தானேயாய் இருந்தான். மேல் சென்று தானேயாய் எல்லாமும் இருந்தான். அவனை அப்படிப்பட்டவனை அவனே நெஞ்சே நீ அறிந்து அடையணும். இதுதான் அந்த உணர்ந்தெட்டே. இதுதான் முதல் பாடல். கடவுள் வாழ்த்து திருமந்திரத்தில் அர்த்தத்தோடு சொல்லியிருக்கேன். பாருங்கள்.